ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருவையோடு சேர்ந்து நாம் கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த திருவிழா பெருவிழா என்றெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய புரிதலாக இருப்பதில்லை. திருவை அந்த வழிபாட்டு முறைமையின்படி சில காரியங்களை பெருவிழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த பெருவிழா என்று சொல்லுகிற போது அது வழிபாட்டு முறையின்படி தான் அது அர்த்தமாகிறது. அதனால தான் நம்ம இதை செய்கிறதில்ல. பெருசாக அதை நம்ம வாழ்வில ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடுறது போல அதை ஒரு கொண்டாட்டமாக நம்ம அதை பார்க்கறதில்ல. அது உலகு சார்ந்த ஒரு மகிழ்ச்சியை விட ஆன்மா சார்ந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு பெருவிழாக்களாக அமைந்திருக்கிறது. இந்த ஆன்மா சார்ந்த பெருவிழாக்களை நாம் கொண்டாடுகிற போது அந்த விழாக்கள் என் ஆன்மாவுக்கு வளம் கொடுக்கக்கூடியதாக, ஆன்மாவை இன்னும் பலப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். அதை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க இந்த பெருவிழாக்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விழா தான் இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா. இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்தம் என்கிற இந்த இரண்டு கான்செப்டையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய திருச்சபையில் எதுவுமே முழுமையான ஒரு அடையாளத்தை பெற முடியாது. அவ்வளவு தூரத்திற்கு ஒரு மையமாக இருக்கிறது இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால தான் இந்த திருவுடல் திருரத்தத்தினுடைய விழாவை இன்றைக்கும் நாம் கொண்டாட அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பல ஆலயத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கார்பஸ் கிறிஸ்தி என்று ஒரு பெயர் சொல்லுவாங்க, நற்கருணை பெருவிழான்னு சொல்லுவாங்க, திருவுடல் திருரத்த பெருவிழான்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பல பெயர்களில் இது அழைக்கப்பட்டாலும் அந்த நற்கருணை பவனி எடுத்து செல்வாங்க. எப்போதுமே ஊர்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், புனிதர்களுடைய உருவத்தை நம்ம ஊரில் திருவிழாக்களில் எடுத்து செல்வது வழக்கம். ஆனால் ஒரு பங்கு ஆலயத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ரோக்ராமில், சிறப்பான காரியத்தில் இந்த ஒரு நற்கருணை பவனியும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். எல்லா ஆலயங்களிலும் அது செயல்படுத்துறதில்லை. ஆனால் முக்கியமாக பல ஆலயத்தில் இந்த நற்கருணை பெருவிழாக்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு சில ஆலயத்தில் வேணால் அது இல்லாமல் போகலாம் அந்த சூழலின் பொருட்டு. ஆனால் நம்முடைய பெரிய ஆலயங்கள், பங்கு ஆலயங்களில் எல்லாம் இந்த நற்கருணை பெருவிழா என்பது வைக்கப்படுகிறது. வெளியில் நம்மளால் பெரிய ஒரு திருவிழா தேர் எடுத்து கொண்டு போக முடியலனாலும் நம்ம அந்த கேம்பஸுக்குள்ளேயாவது அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த விழாவை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய பங்கில் அது கொண்டாடப்படவில்லை என்று சொன்னால் மக்களாகிய நீங்கள் இணைந்து பங்கு தந்தை இடத்துல கேட்டு அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக நீங்கள் என்ன செய்யணும், சில உதவிகளை செய்து அந்த விழாவை எடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவினுடைய ஆழத்தை நோக்கி நம்ம போறோம். இந்த நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வினுடைய ஒரு மையமாக இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு விழாவினுடைய ஆழம்தான் இந்த விழா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு இந்த நற்கருணை என்பது மிகவும் ஆழமான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் உலகத்திற்கு எடுத்துரைக்கிறோம். சில வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்க நேர்ந்தது. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த நற்கருணையை அவமானப்படுத்துறது, இதில் கிறிஸ்து இருக்கிறாராம், அந்த மாதிரி தூக்கி போட்டால் பாரு கீழே போய் உழுவுது, இதில் போய் ஏசு இருக்கிறாருங்கிறாங்க அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லோரும் அப்படி செய்கிறதில்ல, ஏதோ ஒரு சில ஆட்கள் அப்படி செய்கிறத நம்ம பார்க்குறோம். பட்டு உண்மை இதில் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் நம்முடைய மக்கள் கூட என்ன இருக்க நற்கருணையில் நம்ம ஃபாதர் இத்தினோண்டு நற்கருணையை கொடுக்குறாரு, அதில் கிறிஸ்துவின் திருவுடல்ங்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும், ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தை மதத்தை சார்ந்தவர்கள் கூட. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த நற்கருணை என்பது என்ன, இந்த திருவுடல் திருரத்தம் என்பது என்ன என்பதை அறிந்து கொண்டாட ஆற்றலும் நம்முடைய அழைப்பும் கொடுக்கிறது தான் இந்த விழாவினுடைய முக்கியத்துவம். இந்த யூக்கரிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய திருப்பலிக்கெல்லாம் பேரே பார்த்தீங்கன்னா த ஹோலி யூக்கரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வாங்கக்கூடிய நற்கருணைக்கு பேர் யூக்கரிஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த யூக்கரிஸ்ட் அப்படின்னு சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா யூக்கரிஸ்டியா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வருது. இது என்னன்னாக்கா கிவிங் தேங்க்ஸ், தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்றி அறிதல், அதுதான் அதனுடைய முழுமையான ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம்.
அந்த நற்கருணை என்று அந்த சொல்லினுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த யூக்கரிஸ்ட் பத்தி திரு அவை என்ன சொல்லுகிறது, இந்த நற்கருணையை பற்றி திரு அவை என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கணும். அப்போ கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள போய் நம்ம பார்க்குறோம். கத்தோலிக்க மறைக்கல்வி நூல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்குற பொழுது நிறைய இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் வாய்ப்பு கிடைச்சா படித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் இருக்குது, நிறைய இருக்குது. 1324வது எண் இந்த நற்கருணையை பற்றி சொல்லுது. த யூக்கரிஸ்ட் இஸ் த சோர்ஸ் அண்ட் சமிட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். ஊற்றும் உச்சமுமாய் இருக்கிறது. அதாவது இதுதான் ஹைட். இதுக்கு அதாவது ஒரு மலைக்கினுடைய பீக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அந்த உயரம், அந்த பீக்கில் போய் ஒரு கொடி நட்டுட்டு வர்றதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, உச்சியில். அந்த மாதிரி ஒரு உச்சின்னு சொன்னால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமும் உயரமுமாக இந்த நற்கருணை அமைந்திருக்கிறது. தி அதர் சாக்ரமெண்ட்ஸ், மற்ற அருட்சாதனங்கள், அண்ட் இண்டீட் ஆல் எக்லேசியாஸ்டிக்கல் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் த அப்போஸ்டலேட், மற்ற பணிகள், நம்முடைய திருச்சபையில் நடக்கக்கூடிய பணிகள் எல்லாமே ஆர் பவுண்ட் அப் வித் த யூக்கரிஸ்ட், எல்லாமே இதோடு கட்டப்பட்டதாக இருக்கிறது, இணைந்திருக்கிறது. அண்ட் ஆர் ஓரியன்டட் டுவர்ட் இட், இதை சார்ந்துதான் எல்லாமே அமைந்திருக்கிறது. அப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த வரிகள் எல்லாம் அவங்க மிக அழுத்தமாக சொல்றாங்க. இது இல்லாம மற்ற எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கூற்று. இந்த 1324 சொல்கிற ஒரு செய்தி. For in the blessed Eucharist is contained the whole spiritual good of the church. பாருங்க எவ்வளவு அழகா அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பிளஸட் யூக்கரிஸ்ட், இந்த பரிசுத்த அந்த திருவுடல், அந்த திரு நற்கருணையில இஸ் கண்டெய்ன்ட் த ஹோல் ஸ்பிரிச்சுவல் குட் ஆஃப் த சர்ச். இந்த திரு அவையினுடைய முழுமையான நன்மைத்தனமும் அதுக்குள்ளதான் இருக்குது. நேம்லி கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், அவர் பாஸ்கல் ஃபீஸ்ட் அவரு தான். அந்த பாஸ்கா என்று சொல்லக்கூடிய அடையாளமா இருக்கிற இயேசு தான் அதுல மையமா இருக்கிறார். அதனாலதான் நற்கருணையில யார் இருக்கிறா அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு கேட்போம். நற்கருணையில கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு பிள்ளைங்க சொல்லக்கூடாது. இயேசு கடவுள் தான், ஆனாலும் பொதுவான வார்த்தையா அதுல போடக்கூடாது. தந்தை இருக்கிறாரு சொன்ன தப்பு. தூயாவி இருக்கிறாரு, அதுல நம்ம ஆர்கியூ பண்ணலாம் இது தவறா அப்படின்னு. ஆனா உண்மையான ஒரு நேரடியான பதில், அதில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படிங்கன்னா அதுதான் கிறிஸ்துவினுடைய திருவுடல் தான் திருச்சபை. அப்ப இந்த திருச்சபையை வடிவமைத்திருக்கிற இயேசுவினுடைய திருவுடல் எதிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? இந்த நற்கருணையில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1325வது எண் சொல்லுது பாருங்க. The Eucharist is the efficacious sign and sublime cause of that communion in the divine life and that unity of the people of God by which the church is kept in being. அதாவது இந்த திருச்சபை இயங்குவதற்கான ஒரு வல்லமையாக இந்த நற்கருணை இருக்கிறது. இதுதான் அதனுடைய ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அடையாளமாக அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் விளக்கி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது 1326வது எண்ணில் ஃபைனலி பை த யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன், இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் we already unite ourselves. நற்கருணை கொண்டாடணும். திருப்பலியில் என்ன நடக்குது, நீங்கள் நிறைய பகுதிகளாக அது இருக்கிறது, நம்ம டீட்டெயில்டாக அதில் போகல. ரெண்டாக பிரிக்கிறோம். நம்மளுடைய வழிபாடுன்னு சொன்னால் அது திருப்பலி தான். அந்த திருப்பலியை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டாக பிரிக்கும் பொழுது வார்த்தை உடைப்பு, முதல்ல வார்த்தையை உடைச்சி கொடுக்குறோம். அப்புறம் வார்த்தையினுடைய இன்னொரு ஃபார்ம் நற்கருணை உடைப்பு. இயேசுவினுடைய 2 அடையாளங்கள், வார்த்தையாக இருக்கிறார், நற்கருணையாக இருக்கிறார். இந்த செலிப்ரேஷன் தான் நம்மளுடைய திருப்பலியில நடந்து கொண்டிருக்கு. வார்த்தை உடைப்பு, நற்கருணை உடைப்பு, வார்த்தை பகிர்வு, நற்கருணை பகிர்வு. இது நம்ம சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும்னா இதுதான் அதனுடைய புரிதல். அப்போ இந்த புரிதலின்படி இந்த எண் சொல்லக்கூடிய 1326 கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சொல்றபடி, the Eucharistic celebration we already unite ourselves with the heavenly liturgy. நம்ம வானத்துல நம்ம போய் பரலோகத்துல கடவுளோட கொண்டாட போகிற அந்த வழிபாட்டுக்கினுடைய முன் சுவையாக இந்த திருப்பலி இருக்கிறது. அண்ட் anticipate eternal life. நம்ம இட்டர்னல் லைஃப்னா நம்ம நிலை வாழ்வு சொல்கிறோம் பாருங்களேன். கடவுளோட போய் வாழப்போகிற அந்த பரிசுத்த வாழ்க்கை, அந்த இட்டர்னல் லைஃபினுடைய ஆன்டிசிபேஷன், அதனுடைய முன் சுவை இதுவாக இருக்கிறது. when God will be all in all. கடவுள் எல்லாமா இருக்க போகிறார் அந்த இடத்துல.
அதனுடைய முழுமையான ஒரு அடையாளம் தான் திருப்பலி. திருப்பலியில மனிதர்களுக்கு அங்க எந்த இடமும் இல்ல. மனித பெருமைக்கு இடம் இல்ல. கடவுளே எல்லாமாய் இருக்கிற ஒரு சிறப்பான அடையாளம் திருப்பலி. அதனால தான் நம்ம சொல்றோம், உங்க வாழ்க்கையில திருப்பலி முக்கியமானதாக இருக்க வேண்டும். நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த திருப்பலி இல்லாமல் வேறு எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஒரு பிறந்த நாள் வைங்க, பூச வைக்கணும். ஒரு இறப்பு வைங்க, பூச வைக்கணும். ஒரு கல்யாணம் வைங்க, பூச வைக்கணும். திருப்பலி வச்சுட்டு தான் அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லா கொண்டாட்டமும் அமைந்திருக்கிற. ஆக இதனுடைய ஆழத்தை நம்ம இப்படித்தான் நம்மளுடைய திரு அவை கட்டப்பட்டிருக்கிறது. இது ஏதோ இன்னைக்கு ஏதோ 2 சாமியாருங்க ஆசைப்பட்டு இந்த பூச வைக்கிறாங்க, அப்படி இல்லை. இது மக்களுடைய உணர்வுக்குள்ளே தூய ஆவி எடுத்து சென்ற ஒரு வல்லமையாக நம்ம பார்க்கிறோம். ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன். அது வந்து நம்ம கத்தோலிக்க மதத்தை சாராத, கத்தோலிக்க சபையை சாராத வேறு ஒரு கிறிஸ்தவ சபையினுடைய ஒரு திருமணம். அங்கே வந்து அவர்கள் முறைப்படி அந்த திருமணம் நடந்தது. அவர்களுடைய முறைப்படி நம்ம அதை குறை ஒன்றும் சொல்லலை. அது அவர்கள் முறைப்படி அதுதான் அவர்களுக்கு நிறைவு. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு திருப்பலியோ, இறைவார்த்தையோ, உடைப்போ, இறைவார்த்தை இருந்தது. பட் நற்கருணை உடைப்பு, நற்கருணை பகிர்வு எதுவுமே அங்க இல்ல. சும்மா ஒரு டேபிள போட்டு அவங்க என்ன செய்றாங்க, அந்த மன ஒப்பந்தத்தை மட்டும் அங்க செய்தாங்க. எனக்கு அது மிகவும் ஒரு ஒரு வேதனையாக இருந்தது ஒரு பக்கம். ஏனென்று சொன்னால், அந்த இடத்துல வந்து ஒரு கடவுள் மகிமை அடையக்கூடிய அடையாளமான அந்த நற்கருணை இல்லையே என்கிற ஒரு ஒரு கஷ்டம் என்னுடைய உள்ளத்துல இருந்து கொண்டே இருந்தது. அந்த இடத்துல அந்த ஒரு கேப்பை நான் பார்த்தேன். அப்போ நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையில வந்து இந்த நற்கருணை என்பது எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா தலங்களிலும் ஊடுருவி நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நற்கருணையினுடைய ஆழம், இந்த வார்த்தை சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, சோர்ஸ் அண்ட் சமிட் அப்படின்னு சொல்லி, ஊற்றும் உச்சமுமாய் இருக்கிறது என்பதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். அந்த திரு அவை அதை பல்வேறு விதத்தில் நம்ம உணர்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். 1327ல ஒரு சுருக்கமா சொல்றாங்க, இன் பிரீஃப், சுருக்கமா, த யூக்கரிஸ்ட் இஸ் த சம் அண்ட் சம்மரி ஆஃப் அவர் ஃபெய்த். நம்முடைய நம்பிக்கையினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நற்கருணை. அவர் வே ஆஃப் திங்கிங் இஸ் attuned டு த யூக்கரிஸ்ட். நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த நற்கருணையை மையப்படுத்தி தான் சிந்தனையே அமைந்திருக்கிறது. அண்ட் த யூக்கரிஸ்ட் இன் டர்ன் கன்ஃபர்ம்ஸ் அவர் வே ஆஃப் திங்கிங். இது இந்த நற்கருணை என்ன செய்யுதுன்னா, நம்ம சிந்திக்கிற சிந்தனையவே அதனுடைய பாணியில சிந்திக்கத்தான் அழைக்கிறது. அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்குது. கிறிஸ்தவர்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். துன்பத்தினுடைய வழிகளிலே பயணிக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அழுத்தமான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. துன்பம் என்பது ஒரு வெறுப்பு அல்ல, ஒரு சாபம் அல்ல, அது கடவுளுடைய திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒரு பாக்கியம். அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கோதுமை மணிகள் உடைக்கப்பட்டு, இறுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கிற அப்பம், திராட்சை இந்த பழங்கள் எல்லாம் பிழியப்பட்டு அதிலிருந்து கிடைக்கிற அந்த திராட்சை ரசம், இதனுடைய அடையாளமே கடவுளோடு இணைந்து பயணிக்கிற அந்த துன்பத்தின் வழியாக கடவுளுக்கு மாற்றி கொடுக்கிற அடையாளங்களாக இருக்கிற. நம்ம பூச வைக்கும் போது சொல்லுவோம், இந்த ரச கிண்ணத்துல பாத்தீங்கன்னா ரசத்தை குருவானவர் ஊத்துவாரு. ரசம் ஊத்திட்டு அதுல ஒரு சொட்டு தண்ணீர் ஊத்துவார். ஒரு முறை பசங்கள்லாம் இருந்தாங்க, நான் அவங்க கிட்ட கேட்குறேன், தம்பி ஏன்பா இதுல ரசத்துல ஒரு சொட்டு தண்ணீர் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பையன் ரொம்ப துடுக்கா பதில் சொல்றான், ஃபாதர் இதெல்லாம் வந்து தண்ணி கலந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னான். அவன் நினச்சிக்கிட்டான் இது சரக்கு, இதை வந்து சாப்பிடும்போது தண்ணி கலந்து சாப்பிட்றான். அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அறிவு. எல்லாரும் சிரிச்சாங்க பிள்ளைங்களாம். இது வந்து பாருங்க, இது அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம தண்ணி கலக்கலை. இந்த குருவானவர் வைத்திருக்கிற கரண்டியை நீங்க பார்ப்பீங்க, ஒரு சின்னோண்டு கரண்டி இருக்கும், அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி தான் நாங்கள் எடுத்து போடுவோம். அது இறைமையோட இந்த மனிதம் கலக்குது, அதனுடைய அடையாளம் தான். இறைமையோட ஒரு மனிதம் கலக்குது. அதுக்கு ஒரு ஃபாதர் வந்து நாங்கள் தியானம் படிக்கிற போது தியானம் கொடுத்த ஃபாதர் வந்து ஃபாதர் எஸ்.எம். செல்வராஜ்னு ஒரு இயேசு சபையை சார்ந்த குருவானவர் மிகவும் அழகான ஒரு விளக்கத்தை அந்த இடத்துல கொடுத்தாரு. இட்ஸ் கால்டு லக்கி ட்ராப் அப்படின்னு சொன்னாங்க. லக்கி ட்ராப், அன்றையிலேருந்து அது என் உள்ளத்தில் அப்படியே நிற்கிது. அதாவது எவ்வளவோ தண்ணீர் வந்து அந்த இடத்துல இருக்குது, எவ்வளவோ தண்ணீர் கழுவுறதுக்கு, குடிப்பதற்கு எல்லாம் பயன்படுத்தினாங்க. அதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை குருவட்டுங்கிற அந்த சின்ன குப்பியில் ஊற்றுனாங்க. அதிலிருந்து குருவானவர் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு வரி சொட்டு எடுத்து அந்த இரத்தத்தோட கலக்க போட்டாரு. அப்போ இவ்வளவு தண்ணி இருந்தும் அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்கு தான் ஆண்டவருடைய இரத்தத்தோடு கலக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு.
இதுதான் ஒரு லக்கி ட்ராப்னு சொல்றாரு. அப்போ நம்ம கூட இதை உணர்ந்து பார்க்கணும். எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, மற்றவங்களை விட்டுடுங்களேன். எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேரு ஆண்டவருக்காக துன்பத்தில் பங்கெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க? அப்போ இந்த நற்கருணை என்பது நம்ம இந்த துன்பத்திலே பங்கெடுக்க அழைக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த வார்த்தை பாவம் என்கிற வார்த்தைக்கு நான் அடிக்கடி உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். ஹமார்த்தியா. ஹமார்த்தியா அப்படின்னா அடையாளத்தை இழந்து போகுதல். அந்த வார்த்தைக்கான முழுமையான அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஹமார்த்தியா அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு சின். அப்படி இல்லை. ஹமார்த்தியான்னா இஸ் ஈக்குவல் டு அடையாளத்தை இழந்து போகுதல். அப்ப நம்ம அடையாளத்தை இழந்து போய் நிக்கிறோம். அதுதான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பாவத்திற்கான அந்த மீட்டெடுத்தல், பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா? அந்த ஆற்றலை கொடுக்கிற வல்லமை தான் இந்த நற்கருணை. அதை சாப்பிட்டோன்னே வந்துருமா? இல்லை. அந்த நற்கருணைக்காக நீங்கள் வாழுகிற போது, இதுதான் இன்றைக்கு நமக்கு முக்கியமா கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. இந்த நற்கருணை என்ன? நிறைய பேர் பூசை பார்க்குறாங்க, கிறிஸ்துவின் திருவுடல் வாங்கி வாயில் வச்சுட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் இந்த இந்த திருவுடல் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குது. நீ இந்த 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 உணவை உட்கொண்டு இருக்கிற, இந்த உணவின்படி நீ என்ன செய்யணும்? வாழ முயற்சிக்கணும். அப்போ அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்ப இந்த நற்கருணை என்ற அந்த அந்த அடையாளமானது இயேசுவினுடைய அருமருந்தாக நமக்குள்ளே எழுந்து இயேசுவை போல மாறி நம்ம வாழ நமக்கு உதவி செய்கிறது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒப்புதல் கொடுத்து செயல்படணும். அவ்வளவுதான். இயேசுவை போல வாழணும். இயேசு என்ன செய்தாரு? தந்தையினுடைய திட்டத்திற்கு தன்னை வைத்த, தன் திட்டம் அல்ல, தன்னுடைய விருப்பம் அல்ல, தந்தையினுடைய விருப்பம். அப்போ நீங்களும் உங்களுடைய விருப்பத்தில் எல்லாம் என்னுடைய விருப்பம் அல்ல, தந்தையினுடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நீங்க முன்வைக்கிற போது நீங்கள் அந்த நற்கருணையின்படி வாழுகிறீர்கள், நற்கருணைக்கு சான்று பகர்கிறீர்கள். அப்ப பாருங்க, இயேசு இதைத்தான் முன்மாதிரியா நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறார். யோவான செய்தி 13:15 சொல்லுது, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். எல்லா செயல்களையுமே இயேசு பாதம் கழுவுனதா இருக்கட்டும், அவங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்ததா இருக்கட்டும், அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்ததா இருக்கட்டும், இப்படி அவர் செய்த எல்லாமே அவர்களுக்கு அவர் முன்மாதிரி காட்டினார். தந்தை உருவமில்லாமல் இருக்கிறாரு. இப்ப தந்தை எதை எதிர்பார்க்கிறாரு? அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதை அறியப்படுத்துகிறார். தந்தை மகன் வழியாக தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய செயல்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப இயேசுவை கண்டவன் தந்தையை பார்க்கிறான். அதான் இயேசு சொல்றாரு, என்னை பார்த்துட்டு நீ தந்தையை எங்க பார்க்கலான்னு கேட்கலாமா? தந்தை என்னுள்ளும் நான் தந்தையிலும் இருக்கிறோம். அப்ப மகனினுடைய செயல்பாடுகள் நமக்கு அடையாளமாக முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. அப்ப நான் அந்த முன்மாதிரியில் இருக்கிறேனா? இதை தான் நம்ம யோசிக்கணும். இது எதுவுமே இல்லாம நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கோயிலுக்கு போவேன், நற்கருணை வாங்குவேன், வீட்டுக்கு போயிட்டாக்க என்னுடைய ராஜாங்கம் ஆரம்பிச்சிடும். நான் போய் என்னுடைய பணியிடத்துல போகிற போது என்னுடைய வார்த்தை வேற, என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரும். என்னுடைய அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் கழுத்தை நெரிப்பேன், அடிப்பேன், எதை வேணாலும் செய்வேன். தொழில் முயற்சிகளை இப்படித்தான் ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிசினஸ் எத்திக்ஸ். எதுவுமே இல்லாம யாரை வேணாலும் நான் ஏமாத்துவேன். இப்படின்னு இருந்தா பாருங்க, இந்த வாழ்க்கைக்கும் ஒரு அங்க நற்கருணை பெற்றுக்கொண்டதுக்கும் அடையாளமே இல்லாமல் போய்விடும். அதனாலதான் இந்த நற்கருணை நம்முடைய வாழ்வில் பரிணமிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கத்தோலிக்கம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 2:9, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறார் பாருங்க. இந்த நற்கருணை என்பது நம்மை கடவுளுடைய அந்த ஆசீர்வாத கிருபைக்குள்ள கொண்டுட்டு சேர்க்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம். இந்த ஒரு உயர்வுக்கு நம்மளை கூட்டிட்டு போனது எது அப்படின்னா இந்த நற்கருணை. இந்த நற்கருணை தான் இந்த தேர்வுக்கும் இந்த உயர்வுக்கும், அரச குருக்களின் கூட்டமாக பேப்டிசத்துல நம்ம இந்த இயேசுவினுடைய குருத்துவத்துல நம்ம பங்கெடுக்கிறோம். அந்த குருத்துவத்தினுடைய செயல்பாட்டுக்குள்ள நம்ம அழைத்து செல்வது எதுன்னா இந்த நற்கருணை. பேப்டிசம் வாங்கணும்னுமே யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இந்த இயேசுவினுடைய குருத்துவத்துல நீங்க பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா செயல்பாடு என்று வருகிற போது, அந்த ஆண்டவருடைய திரு உடலை உட்கொள்ளுகிற, திரு ரத்தத்தை பருகுகிற போது நாம் என்ன செய்யறோம்? இயேசுவினுடைய சிறப்பான பணிகளுக்குள்ளே பயணிக்க நாம் தகுதி பெறுகிறோம், அதற்கான சக்தி பெறுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த
1 பேதுரு 1:2 நம்ம பார்க்கிறோம். அருளும் அமைதியும் உங்களிடம் பெருகுக, தந்தையாம் கடவுளின் முன் அறிவின்படி. இந்த வார்த்தை எப்படி போடுறாரு பாருங்க பேதுரு அடிகளார். தந்தையாம் கடவுளினுடைய முன் அறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறைமக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். ஒய் யூ ஆர் சோசன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, நான் எப்படியாவது சம்பாதிப்பேன் இல்ல. அவர்களுடைய வாழ்க்கை முறை உலகத்தை சார்ந்தது. நீங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை முறை ஆண்டவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமும் அழைப்பும். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, போராடுவதற்கு பலன் தரக்கூடிய மருந்தாக இந்த உணவை வைக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எபேசியர் 6வது அதிகாரத்துல, அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:11. ஏன்னா நிறைய ஏமாற்றுத்தனங்கள் இருக்கிறது. 10வது இறைவசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அப்ப ஆண்டவர் கொடுத்தது எது? இதுதான். இதைத்தான் பவுலடியாரு மிக அழகா அவருடைய கடிதத்துல சொல்றாரு பாருங்க. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட அந்த முதல் திருமுகத்துல இதுதான் இன்னைக்கு நமக்கு வாசகமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது வாசகத்துல திருத்தூதர்கள் இயேசுவோட இருந்தாங்க, அவங்க இயேசு செய்ததெல்லாம் பார்த்தாங்க. இப்ப பவுலடியார் அங்க இல்லவே இல்லை. இல்லாதவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டாரு. அவர் அந்த தமஸ்கு நோக்கி போகிற போது, அப்போ அந்த இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர் எங்க போனாருன்னா அரேபியாவுக்கு போனார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அங்க போய் அவர் என்ன செய்தார், பாலைவனத்துல அமைதியாய் உட்கார்ந்து ஆண்டவரோட ஐக்கியத்துல இருந்தாரு. அங்கே நிறைய காரியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வெளிப்பாட்டுக்குள்ள ஒரு காரியம் இவருக்கு கிடைத்தது தான் இது. நிறைய விஷயம் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினாரு. அதனாலதான் அவர் அவ்வளவு உறுதியா செயல்பட ஆரம்பிச்சார் பவுலடியார். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 11:23, நான் போய் திருத்தூதர்கள்ட்ட கதை கேட்டுட்டு வந்து நான் சொல்லல, நான் யாரோ அங்க இயேசுவை பார்த்தவங்க சொன்னதை பத்தி நான் பேசல, நான் யாரோ எழுதி வச்சதை படிச்சுட்டு நான் உனக்கு சொல்லல. பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ, பாத்தீங்களா, அங்கேருந்து டைரக்டா அவருக்கு கிடைச்சிருக்கு, அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நற்கருணையை பற்றி பவுலடியார் மிக அழகாக தெளிவாக பேசுறாரு. அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று, இது உங்களுக்கான என் உடல், என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா அவரு அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு அங்க இரவு நடந்த விஷயத்தை. அப்பனா இயேசு அவருக்கு மீண்டும் இந்த பலியை அவர் என்ன செய்திருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார், செய்து காட்டியிருப்பார் கூட. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இவர் இதை நம்பக்கூடிய ஒரு அடையாளமாக அவர் ஏற்றுக்கொண்டு அவரே அதற்கு சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு நற்கருணையை தான் நாம நம்முடைய வாழ்விலே பெற்றிருக்கிறோம். இந்த திருவுடல் திருரத்தம் என்பது ஏதோ அர்த்தமற்ற விழா அல்ல. அதனாலதான் நீங்க திருப்பலியின் போது நீங்கள் தகுதியான விதத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, தகுதியான நிலையில் தயாரித்திருக்கிறவர்கள் மட்டும் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பலருக்கு புரியாது, தகுதியானனா என்ன அப்படின்னு. நிறைய விதத்துல இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒன்று, பூசைக்கு டயத்துக்கு வந்திருக்கிறோம், அந்த நேரத்துல ஒரு தகுதியான நிலை என்பது அதுதான். அதாவது அதுக்கு எக்ஸப்ஷன் எல்லா இடத்துலையும் உண்டு. வரீங்க, ஒரு திடீர்னு வழியில ஒருத்தருக்கு கஷ்டம், நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரீங்க, அது வேற கணக்கு. வரீங்க, தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரீங்க, 8 மணிக்கு பூசைக்கு போகலாம், இப்போ என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்க பொறுமையா வரீங்க அப்படின்னா அது ஆண்டவரை அவமானப்படுத்து, அது தகுதியற்ற நிலை. அப்போ திருப்பலிக்கு நேரத்துக்கு வருவது, அந்த திருப்பலியில் நான் ஆண்டவரை புகழ்கிறேன், நன்றி, அதான் சொல்றோம் பாருங்களேன். யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதே தேங்க்ஸ் கிவிங் தான். இப்போ உள்ள வந்ததிலிருந்து கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி அந்த பலியை ஒப்பு கொடுப்பது, அடுத்தவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதல்ல. ஆலயத்தில் வந்த உடனே நிறைய ஆலயத்தில் நாங்கள் பார்க்குறோம், பூசைக்கு வந்த உடனே அவங்க பின்னாடி பெரிய கூட்டம் நிற்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். ஏன் முன்னாடி வர்றதில்லை? நம்ம விருப்பம் இல்லை, அதான் நம்ம மனசு பின்னாடி நிற்க சொல்லுதுன்னாக்க நான் ஆண்டவருடைய காரியத்தில் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்மளை பார்த்து கொள்ளலாம். ஏன் நான் போய் பின்னாடி நின்னாதான், அப்போ பின்னாடி நின்னா என்ன நடக்கும்? வேடிக்கை பார்ப்பேன், அவ்வளோதான்.
அப்போ இதை வந்து மாற்ற வேண்டியது யாருடைய கடமை? என் உடம்பு என்னுடைய மனசு சொல்லுது, பின்னாடி நின்றுக்கோ, ஜாலியாக போய் அங்கே உட்காந்திக்கோ. நான் முன்னாடி போய் உட்காருவேன். என்னால் எவ்வளோ தூரம் முன்னாடி போக முடியுமோ நான் முன்னாடி போவேன். அப்போ நீங்கள் எதிர்த்து போராடுறீங்க. அதான் வலிமை கொடுக்குற அந்த ஆற்றல். இதுதான் எல்லா இடத்துலையுமே நம்ம உடம்பு சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்கே போய் என்னத்துக்கு போய் நீ போகிற, அது தேவையில்லாத வேலை, பிரச்சனை வந்துடும். சரி போக மாட்டேன், எனக்கு தெரியாதுப்பா. நம்ம உடனே எஸ்கேப் ஆகிறோம். ஏன் இல்லை, அப்படி போகக்கூடாது. ஏன்னா நற்கருணையை நான் உட்கொண்டிருக்கேன், அங்கே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது, அந்த எளியவருக்கு ஒரு கஷ்டம், நான் போகணும், நான் போய் பேசணும். ஒரு முறை நான் ரோட்டில் ஒரு ஆட்டோக்காரன் வந்து என்னை அடிச்சிட்டான். இப்போ நடந்ததில்லை, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு ஆட்டோக்காரர் வந்து என்னை வந்து ஒரு தட்டிட்டான். சைக்கிளில் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ நான் கீழே விழுந்துட்டேன். பாருங்க, அங்கே கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளமாக அவங்க கிட்ட இருக்குதா என்னன்னு தெரியல. அவங்க கிறிஸ்தவர்களை மாதிரி தெரியல. ஒரு 2-3 பேர் வந்து அவர்கள் என்னோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் தான் கீழே விழுந்தேன், நான் தான் அடிபட்டு கிடக்கிறேன். அந்த ஆட்டோக்காரர் வந்து என்கிட்ட டிமாண்ட் பண்ணுறார், காசு கொடு, அதை கொடுன்னு. அப்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல 2-3 பேர் பேசினாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது. நான் அப்போது சாமியார் இல்லை, நான் ஒரு பிரதராக இருந்தேன். அப்போ பாருங்க, அவர்கள் யாருன்னு தெரியாது, ஆனால் ஒரு மனுஷன், அவன் பக்கம் நீதி இருக்குது. அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. இப்போ அவர்களே இப்படி செய்தார்கள் அப்படின்னா, கிறிஸ்துவை உட்கொண்டு கொண்டு இருக்கிற நாம நீதியின்படி பேசாமல் எல்லாத்தையும் மூடி மறைத்து கொண்டு வாழ்வது என்பது கிறிஸ்துவுக்கு எதிரான மனநிலை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தகுதியற்ற நிலை அப்படின்னா புரிந்து கொள்ளணும். எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால், 1 கொரிந்தியர் 17:27 சொல்லுது, அவர் ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். அதைத்தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு கஷ்டம் இருக்குது, அங்க போக விரும்பலை. ஒரு செயல் செய்ய ஒரு ஆட்களே இல்லை, நம்ம அது போய் என்னன்னே கேட்கல. ஒரு அன்பியம் நடக்குது, இணைந்து செயல்படணும். அங்கே 1008 பிரச்சனைகள் இருக்கட்டுமே, அவங்க பேசினா பேசி போது நான் போவேன். ஏன்னா அது ஒன்றிப்பு, கம்யூனியன். அங்கதான் இயேசு மலர்றாரு. திருப்பலியினுடைய எக்ஸ்டென்ஷன். அங்க நம்ம குடும்பமா இணைந்து எல்லாரையும் நம்ம கூட்டி சேர்க்கணும். அக்கா வாங்க, பிரச்சனைகள் இருக்கும் வாங்க அப்படின்னு நம்ம இணைக்கணும். அந்த மனநிலை இல்லை. அப்போ ஒன்று சேரக்கூடிய மனநிலை, பிரிவினையின் மனநிலை, அந்த இடத்துல இயேசு இருக்கு. தகுதியற்ற மனநிலை இதுதான். இந்த தகுதியற்ற நிலை என்பது இதுதான். இப்போ எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு செயல்படாத ஒரு மனநிலையோடு இருப்பது தான் தகுதியற்ற நிலையாக நம்ம பார்க்கிறோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன செய்யணும்? பாவ அறிக்கை. பாவத்தை தாங்கிக்கிட்டே வந்து நன்மை வாங்கக்கூடாது. பாவ சங்கீதனை செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு. ஃபாதர்கிட்ட போய் கேட்கணும். நம்ம பாவ சங்கீதனை செய்யணும். எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு பாவ சங்கீதனை கேட்கறதுக்கு குருவானவர் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க கேட்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் அதை பற்றி பேசுறதே கிடையாது. இப்போ எங்களுடைய பங்கு தளத்துல புதன்கிழமைகள்ல நாங்கள் ஒரு குருவானவர் இங்க வந்து ஃபாதர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க முழு நேரம். அன்னைக்கு புதன்கிழமை மக்கள் வருவாங்க, அதனால நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஆனா எவ்வளவு மக்கள் அவரை பயன்படுத்துறாங்க தெரியல. நாங்கள் பார்க்குறப்பெல்லாம் அவர் 1 or 2 people தான் அப்படி வருவாங்க. மற்றவங்க எல்லாம் அதை பற்றி கவலையே இல்லை. இன்னைக்கு மறந்து போன ஒரு மனநிலை பாவத்தை பற்றி. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த தகுதியற்ற நிலையில நின்று கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடவுளுடைய காரியத்துக்குள்ள நம்ம உள்ளே வர முடியாது. இந்த நற்கருணையை பெறுவதற்கு உன்னை தகுதி உள்ள பிள்ளையா மாத்திக்கணும். ஏன்னா இந்த நற்கருணை என்கிற சொல்லாடலே நல்ல கருணை, நல்ல கருணை, அதை தான் நற்கருணைன்னு சொல்றோம். இயேசு நல்ல கருணையை கொடுத்தாரு. இந்த நல்ல கருணை உன்னிடமிருந்து வெளிப்படாமல் போனால் நீ தகுதியற்ற நிலையில் இருக்கிறாய் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம் நற்கருணையை பற்றி. ஆண்டவர் எவ்வளவோ காரியத்தை நமக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய தூயவராக மாற்றுகிறதனுடைய ஒரு ஆழமான படிநிலை இந்த நற்கருணைக்குள்ள இருக்கிறது. ஆகவே இந்த நற்கருணை பலி என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையம் என்பதை உணர்ந்து, அது உங்கள் வாழ்வினுடைய ஒரு ஆதாரம் என்பதை உணர்ந்து பயணிக்க உங்களை இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை உணர்ந்து பயணிக்க உங்களை நாங்களும் அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய அகக்கண்களை திறந்து ஒளியூட்ட நாம் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரம பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெருவிழா அநேகருக்கு கண்கள் திறக்கப்படுகிற அபிஷேகத்தின் விழாவாக அமைவதாக. அன்று நீர் அப்பத்தை பெற்ற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இந்த விழாவின் பொழுது அநேகருடைய கண்கள் திறக்கப்பட தேவ ஆவியானவர் தாமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களை, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.